உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SPS கேப்பை மாவு. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மார்ச் மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், எந்த தேதிகள் இவர்களுக்கு ரொம்ப உகந்ததாக அமைகிறது என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் காத்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முயற்சிகளுக்கு அது வெற்றியை தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த மார்ச் மாதம். மேஷராசி அன்பர்களுக்கு பல குழப்பங்களுக்கு இடையே எப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பது என்று பலதரப்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு மன தெளிவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வை நீங்கள் காணலாம். வீடு வாங்குவது, விற்பது, வாகனங்கள் வாங்குவது, விற்பது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மார்ச் மாதம் 15 தேதிக்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. குடும்பத்தில் இந்த அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு குறிப்பாக இதுவரையில் நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இந்த மார்ச் மாதத்தில் தீரப்போகிறது. மார்ச் 29ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு 7.5 சனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தியோடு இந்த மார்ச் மாதத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால், அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் உங்களினுடைய குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து குலதெய்வ பிரார்த்தனை செய்வது மிகவும் உகந்தது. மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரையும் வணங்கி வந்தால் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு மனக்குழப்பங்கள் தீரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகு பகவான், அதனுடன் சேரப்போகும் இந்த சனி பகவானின் சஞ்சாரம் மேஷ ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை அவ்வப்போது கொடுத்து வரும். இந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவும், மனதில் நல்ல ஒரு திடமும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருந்து கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வணங்கி வர இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். நல்ல ஒரு மன அமைதி தரக்கூடிய மாதமாக அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு. வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியினால் எந்த விதமான ஒரு கெடு பலன்களும் உங்களுக்கு ஏற்படாது. ஆகவே இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்துடனும் குழப்பங்கள் இல்லாத ஒரு மாதமாகவும் நீங்கள் இருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தேதிகள் அமைகிறது என்று பார்த்தால், மார்ச் மாதம் 7 மற்றும் 10ஆம் தேதி, இறுதியாக இருக்கக்கூடிய 30 மற்றும் 31. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே அலுவலக ரீதியாக உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். இதுவரையில் இருந்து வந்த ஒரு அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு குழப்பங்களும் மற்றும் உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரப்போகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது லாபத்திற்கு வருகிறார் சனி பகவான். இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரன் ராகு சஞ்சாரம் பொருளாதாரத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரப்போகிறது. அதற்கு ஒரு விதையாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் புதிய வேலை முயற்சிகளை இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் தொடங்கலாம். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாக அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு குடும்ப குழப்பங்களும் உங்களுக்கு தீரப்போகிறது. பிள்ளைகளினுடைய ஒரு திருமண விஷயங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய வேலை மாற்றங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். வேலையில் இடமாற்றங்கள் எதிர்பார்த்தோருக்கு இந்த மாதம் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ரோகிணி மற்றும் மிருகசீரிஷத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புத்திர பாக்கியத்திற்கான ஒரு நல்ல செய்திகளை இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகிறீர்கள். திருமணத்திற்கு தடையாக இருந்ததும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரியனினுடைய மாற்றமும் சனி பகவானினுடைய மாற்றமும் ரிஷபராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த
ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு வகையையும் கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல ஒரு காலமாக அமைகிறது. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஒற்றுமையும் மற்றும் பெற்ற தாய் வீட்டிலிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் பெண்களுக்கு வந்து சேரும். குழந்தை பாக்கியம், சொத்து பிரச்சனைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பெண்களுக்கு சாதகமாக அமைகிறது இந்த மார்ச் மாதம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மார்ச் மாத ஆரம்பத்தில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். ஆகவே மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்ந்து நன்மையை பார்க்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது சிறந்தது. மேலும் இந்த மார்ச் மாதத்தில் ரிஷபராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவதும் மற்றும் புதன்கிழமை தோறும் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கி வந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இவர்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று பார்த்தால் மார்ச் 2ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி, மார்ச் மாத இறுதியில் 25 மற்றும் 27. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு சுப மாதமாக அமைகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. புதிய வேலை முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். பல மாதங்களாக நீங்கள் முயன்ற சில வேலைகள், கை நழுவி போன சில விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கு கையில் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏமாற்றங்கள் குறையக்கூடிய மாதங்களாகவே இந்த மார்ச் மாதம் அமையப் போகிறது. பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். புதிதாக சில மனிதர்களின் சந்திப்பு, இவர்களின் நட்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாகவும் அமைகிறது. மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகள் உங்களுக்கு தெய்வ அனுகிரகங்கள் நிறைந்த நாட்களாக அமைகிறது. ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும். இது நாள் வரைக்கும் தடங்கலாக இருந்து வந்த வேலைகள், கிரகங்களால் ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள், இது அனைத்தும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதியில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும். ஏற்கனவே பல நாட்களாக நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். திருமண விஷயங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு வாங்குவது, விற்பது, வண்டி வாகனங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு சுப மாதமாக அமைகிறது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வரக்கூடிய பௌர்ணமி திதியில் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து அண்ணாமலையாரினுடைய தரிசனம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அங்கு இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கும் அன்னதானங்களை செய்யலாம். புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை சஷ்டி திதியில் வணங்கினால் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். புதிய வேலை முயற்சி, புதிய இட மாற்றங்கள் மற்றும் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறக்கூடிய மாதமாகவே அமைகிறது. நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெற்றோர்களின் வீட்டிலிருந்து நல்ல ஒரு மன நிறைவான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. வரவேண்டிய பண பாக்கிகள் மற்றும் சொத்து பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் தீரக்கூடும். இது எதிர்பாராத ஒரு வெற்றியாகவே உங்களுக்கு அமைகிறது. அஷ்டமி திதியில் பைரவரை சென்று வணங்குவதும் மற்றும் நீங்கள் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் ராகுவுக்கும் நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். உங்களினுடைய வாழ்வில் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தொய்வு நிலை உங்களுக்கு சற்று உயர்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாகவே அமைகிறது. சனி, ராகு மற்றும் சுக்கிரனின் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையோடு மட்டுமல்லாமல் பேரும் புகழையும் உயர்த்தி கொடுக்கும். இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், சஷ்டி திதியில் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணாமலையை சென்று அண்ணாமலையாரை வணங்குவது நல்லது. உங்களுக்கு ஏற்ற நாட்களாக இந்த மார்ச் மாதத்தில் மார்ச் மாதம் 10ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி மற்றும் மார்ச் மாதம் 25 மற்றும் 26. கடகராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது?
சற்று இந்த அஷ்டம சனியினுடைய விலகல் உங்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய மனபாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார். இதுவரையில் இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். குறிப்பாக இந்த பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு மரண பயம் நீங்கும். மேலும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் தீரப்போகிறது. பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். பல காலமாக இருந்து வந்த மனவேதனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள், நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீரப்போகிறது. கடகராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்களும் கைகூடும். புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் புதிதாக திருமணமானவர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். மேலும் பல காலமாக கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள் மற்றும் விவாகரத்து போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவை காணலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் ஒரு புத்துயிர் ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாகவும் அமையப் போகிறது. வழக்குகள், விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடும். செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை பிரார்த்தனை செய்து வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மேலும் நல்ல பலன்கள் உண்டு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனைகளும் கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் ஆலய வழிபாடுகளை செய்யலாம். இந்த மாசி மகமான பௌர்ணமி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று கடலில் நீராடுவது மாசி மகத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு பலனை கொடுக்கும். சென்னை மகாபலிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கடல் மல்லை திவ்ய தேசத்திற்கு சென்று மாசி மகத்தில் அங்கு ஸ்தலசயன பெருமாளை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் உகந்த நாட்கள் என்று சொன்னால் மார்ச் மாதம் 15 மற்றும் 17 ஆகிய தேதிகள், மார்ச் மாதம் இறுதியான 30 மற்றும் 31. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? சிம்மராசி நேயர்களுக்கு கண்டச்சனியிலிருந்து அஷ்டமச்சனி வரக்கூடிய ஒரு காலகட்டம். சூரிய பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சிம்மராசி அன்பர்கள் மார்ச் மாதத்தில் உங்களினுடைய வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். அனாவசிய வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டைகளை நீங்கள் தவிர்க்கலாம். குடும்பத்திலேயும் சற்று அமைதி குறைவாகவே காணப்படும். ஆகவே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பொறுமை மிகவும் அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் மக நட்சத்திரக்காரர்களுக்கும் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பெற்றோர்கள், குறிப்பாக தந்தை இடத்தில் உங்களுக்கு அதிகமான வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் வரலாம். ஆகவே ஒரு சிறிய பிரிவினையோ அல்லது தற்காலிகமாக ஒரு சில பிரிவினைகள் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் நீங்கள் வாக்குவாதங்களோ அல்லது தர்க்கங்களோ இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அவசரப்பட்டு வேலையில் மாற்றங்களை எதிர்கொள்வதோ அல்லது அவசரப்பட்டு வேலையை விடுவதோ உங்களுக்கு சில மன கஷ்டங்களை கொடுக்கும். ஆகவே இந்த மார்ச் மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அலுவலகமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொறுமையுடன் கையாளுவது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். பிரதி தினமும் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் கிரகங்களினுடைய மாற்றத்தினால் நிறைய உங்களுக்கு ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி திதியில் லாபத்தில் தேங்காய் மாலை சாற்றுவதும் மற்றும் அனுதினமும் நீங்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வர மனக்குழப்பங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு சனி பகவானின் மாற்றம், சூரிய பகவானின் மாற்றம் மற்றும் புத பகவானின் மாற்றமானது சற்று குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மனக்குழப்பங்களையும் உங்களினுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். ஆகவே விநாயகரினுடைய வழிபாடு இந்த கிரக பெயர்ச்சிகளுக்கு
நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை தினமும் ஒரு 12 பிரதட்சணம் செய்து வர சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மனக்குறைகளோ மனக்குழப்பங்களோ சற்று குறையும். பிள்ளைகளால் ஒரு சில மனவேதனைகளோ அல்லது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ விநாயகரினுடைய வழிபாடு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு மன அமைதி மற்றும் இந்த மாதத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு மாசி மகத்தின்று அந்த பௌர்ணமி திதியில் அன்னதானங்களை மேற்கொள்ளலாம். சிவனடியார்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் அமாவாசை திதியில் நீங்கள் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தரும். மார்ச் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் 9 மற்றும் 11, மார்ச் மாத இறுதியில் 25 மற்றும் 27. கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகிறது மார்ச் மாதம்? குருவின் பார்வையால் கன்னிராசி நேயர்களுக்கு அனைத்து காரியங்களும் சித்தியாகும். சனி பகவானின் மாற்றம் 7ஆம் இடத்திற்கு வந்தாலும் சனி மற்றும் ராகு சுக்கிரனுடைய சேர்க்கை சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுக்கும் காதலர்களுக்கு. மற்றபடி கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம். தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வும் மற்றும் இடமாற்றங்களும் உங்களுக்கு இசைந்தாற்போல் நடக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஒரு மாற்றத்தை உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கிடைக்கப் போகிறது. புத பகவானின் மாற்றம், சூரிய பகவானின் மாற்றம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சில கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு வழி செய்து கொடுக்கும். புதிய நண்பர்களினுடைய ஒரு உறவு உங்களுக்கு அவர்களினுடைய நட்பு தகுந்த சமயத்தில் உங்களுக்கு ஆதரவையும் உதவியும் கொடுக்க போகிறது. குடும்பத்திலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு வழிவகுக்கும். இந்த கன்னிராசி நேயர்களில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனாரிடத்தில் சில மனஸ்தாபங்கள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கலாம். சூரியனினுடைய மாற்றத்திற்கு பிறகு அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அமையும். ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இழந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில மருத்துவ செலவுகளும் குறைந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், தேகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் இடம்பெறக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றும் கன்னிராசிக்கு ஏற்கனவே குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முறை மேல்மலையனூர் சென்று அங்கு அங்காள பரமேஸ்வரியை வணங்கிவிட்டு வருவது இவர்களுக்கு மேலும் நற்பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த கிரக பெயர்ச்சிகளால் கன்னிராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் சில மாற்றங்களும் புதிய மனிதர்களினுடைய நட்பு கூட்டு வியாபாரத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும். ஆகவே கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் கருமாரி அம்மனை வணங்குவதும் மேல்மலையனூர் சென்று அங்கு அங்காள பரமேஸ்வரியை வணங்கி வருவதும் நல்லது. உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் மாதம் 2 மற்றும் 4, மார்ச் மாதத்தில் 17 மற்றும் 18. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த சனியினுடைய மாற்றமானது 6ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பது புதிய கடன் முயற்சிகள் வெற்றி தருவதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்திலையும் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். இந்த மாதத்தில் உங்களினுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் பெண் தெய்வ வழிபாடுனை செய்யும் பொழுது உங்களினுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இந்த மாதம் அதிகரிக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த வழக்குகளும் விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறும். நண்பர்களிடையே இருந்து வந்த மனவேதனைகளும் மற்றும் பேசாமல் இருந்த நண்பர்களும் இந்த மாதத்தில் உங்களை தேடி வந்து உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு முயற்சி வெற்றியை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மற்றும் நண்பர்களினுடைய சேர்க்கை, புதிய நட்புகள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது. பல காலமாக நீங்கள் முயன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபார முயற்சி இந்த மாதம் உங்களுக்கு அது கைகூடும்.
அதற்கு தேவையான பொருளாதார உதவிகளும் கிடைக்கும். திருமண யோகங்கள், திருமணத்திற்காக நீங்கள் முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் அதற்கான நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியை தரக்கூடியதாகவே அமைகிறது. மார்ச் மாதத்தில் துலாம் ராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானின் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. அதே போல புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ராகு கேதுவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 12இல் இருக்கக்கூடிய கேத்துவுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. இந்த பௌர்ணமி திதியில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்து மாசி மகத்தன்று கடலில் நீராடுவது துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் மற்றும் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் பெருமாளையும் வணங்கினால் எடுத்துக்கொண்ட வேலைகளில் வெற்றிகள் கிடைக்கும். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் 7 மற்றும் 9, மார்ச் மாத இறுதியில் 28 மற்றும் 29. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், எதிர்பாராத சில கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. அதுவும் குறிப்பாக காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியும் திருமண யோகங்களும் கைகூடும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். இந்த மாதம் மாறக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகுவுடன் அமைவதனால் புத்திரபாகியம் எதிர்பார்த்தோருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பல வருடங்களாக புத்திரபாகியங்களுக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத இந்த நற்செய்திகள் உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த மாதமாக அமைந்து மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானினுடைய வழிபாடு மற்றும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் பிரத்யேகமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். புதிய வியாபார முயற்சிகள், கடன் பிரச்சனைகள் மற்றும் வியாபாரத்திற்காக நீங்கள் பொருளாதார உதவி கேட்டவர்களிடத்திலையும் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடும். ஒரு சிலருக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வெளியூர் பிரயாணங்களும் அலைச்சல்களும் இருக்கலாம். இதனால் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சற்று மனக்கவலைகள் ஏற்படலாம். ஆனால் பாதிப்புகள் எதுவும் இல்லை. அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட இடத்தில் பொருளாதார உதவிகள் கிடைக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இன்னும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அமாவாசை பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்யலாம். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் 3 மற்றும் 6, 15 மற்றும் 17. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரையில் உங்களுக்கு திருமண யோகத்தில் தடையாக இருந்தார். இப்பொழுது வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியானது இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த திருமண தடை விலகுவதற்கு வழி செய்யும். 4ஆம் இடத்திற்கு அர்த்தாஷ்ட சனியாக செல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் ராகு சுக்கிரனுடன் இருப்பதனால் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த இந்த சங்கடங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களும் செவ்வாய் பகவானால் அமையக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் இந்த குழப்பங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதத்தில் செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி திதிகளில் முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்வது நல்லது. பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு உயர்வு உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சற்று அலைச்சலை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அனுகூலமாகவே அமைகிறார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும். இவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்களை பார்க்கலாம். பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து மருத்துவ செலவுகள் குறையலாம். வழக்குகள் விசாரணைகளில் இழுபறியாக இருந்து வந்ததற்கு நல்ல பதில்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் விநாயகரினுடைய அருளோடு இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கலாம்.
இந்த மாதத்தின் 1ஆம் தேதியான சனிக்கிழமை அன்று விநாயக பெருமானை சென்று தரிசனம் செய்யலாம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபாடு செய்ய இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களுக்கு நல்ல ஒரு தோஷ நிவர்த்தியாக இருக்கும். பிள்ளையார்பட்டி சென்று பிள்ளையாரை அங்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மன நிறைவு உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 12 மற்றும் 15, மாதத்தின் இறுதியான 30, 31. மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? மகர ராசி நேயர்களுக்கு அடிமனதில் இருந்து வந்த ஒரு பய உணர்வு தீரும். 7.5 சனி விடக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடன் இதுவரையில் பகையாக இருந்தவர்கள், உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு பய உணர்வை கொடுத்தவர்கள், அலுவலக ரீதியாகவும் சரி மற்றும் குடும்பத்தில் இருந்தவர்களும் சரி, உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது. ஆகையினால் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை நீங்கள் அகற்றலாம். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பெற்றோர்களிடத்தில் இதுவரையில் நீங்கள் பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் குடும்ப ஒற்றுமையும் அமையப் போகிறது. திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்கும். கணவன், மனைவி மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்களும் தீரும். புதிய வேலை முயற்சி வெற்றியை தரும். வெளிநாடு பிரயாணங்கள் இதுவரையில் தடையாக இருந்ததும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையப் போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பெரியவர்களிடத்திலிருந்து வந்த மன கஷ்டங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஓங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு முறை திருப்பதி சென்று நீங்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரங்களும் தீரும். இந்த 7.5 சனி விடுபடக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழுமலையானின் தரிசனம் உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாருக்கும் மற்றும் நரசிம்மருக்கும் அர்ச்சனை செய்து வர சூரியனினுடைய இந்த மாற்றமானதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குடும்பத்தில் உருவாக்கி கொடுக்கும். பௌர்ணமி தினத்தன்று அன்னதானங்களும் மற்றும் அமாவாசை தினத்தில் வஸ்திரதானம் செய்வது மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் மார்ச் 5 மற்றும் 6, மார்ச் மாத இறுதியான 28, 29. கும்பராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், சூரிய பகவான் உங்களினுடைய ராசிக்கு வரக்கூடிய காரணத்தினாலும் சனி பகவான் கூடவே இருக்கிறதுனாலையும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். சப்தம ஸ்தானமான சிம்மம், ராசிநாதன் சூரியன் உங்களினுடைய ராசியில் சனியுடன் சேர்ந்திருப்பது சற்று உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு குறைபாடுகளை கொடுக்கலாம். எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் ஹிருதயம், ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் அல்லது மனைவிக்கு இந்த மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்பத்தில் குழப்பங்களும் தீரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களும் இந்த மாதம் உங்களுக்கு தீரப்போகிறது. இத்தனை நாளாக அலுவலகத்தில் இருந்து வந்த பகை மாறும். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி சற்று குழப்பங்கள் இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேல் இந்த மாதம் இறுதிக்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள் இது எல்லாம் தீருவதற்கான வழி பிறக்கும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு 3வது நபர் மூலமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழியும் பிறக்கலாம். கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் முருகப்பெருமான் ஆலயமும் மற்றும் மாசி மகத்தன்று கடலில் நீராடி அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்குவது இந்த சனிப்பெயர்ச்சி மற்றும் சூரியனினுடைய மாற்றத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தரலாம். இந்த மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று பார்த்தால் மார்ச் 6 மற்றும் 7, மார்ச் மாத இறுதியான 28 மற்றும் 29. மீனராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், எல்லா மீனராசிக்காரர்களுமே ஐயோ 7.5 சனி வருது, அதுவும் ஜென்ம சனி வருது அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்கள் எல்லாருக்குமே இருக்குது. இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்கிறதுனால சில மருத்துவ செலவுகள் ஆல்ரெடி இருக்கத்தான் செய்கிறது.
அதுவும் இந்த சூரியனோட சேர்ந்து இப்போ சனி இருக்கிறதுனால சில பேருக்கு இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆல்ரெடி மருத்துவத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கத்தான் செய்வார்கள். ஸோ அது அப்படியே வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. திருமண விஷயங்கள் இந்த மாதத்தில் வந்தாலும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் திருமணம் சார்ந்த விஷயங்களோ அல்லது திருமண பேச்சுக்களையோ நீங்கள் தவிர்க்கலாம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லை சொத்து விவகாரங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னா மார்ச் 20ஆம் தேதிக்கு மேல் அதை பேசுவது உங்களுக்கு நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருந்தாலும் சனி பகவான், சூரிய பகவான் மற்றும் புத பகவானின் இந்த மாற்றமானது சற்று நம்ம எதிலையுமே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுதும் நமக்கு கவனம் தேவை. குறிப்பாக உங்களுடன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள், சொத்து விவகாரங்கள், இது சம்பந்தப்பட்ட வழக்குகள், விசாரணைகள், இது அனைத்திலையும் நாம் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் பூமி சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள், இதில் நமக்கு ஏதாவது விரய செலவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் புதிதாக பொருளாதார உதவியோ அல்லது கடனுக்கான முயற்சியோ செய்யாமல் இருக்கலாம். வியாபாரம் செய்பவர்கள் இந்த வியாபாரத்தை அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதம் எதுவும் விஸ்தரிப்போ அல்லது புதிய கடன் முயற்சிகளிலோ ஈடுபட வேண்டாம். புதிதாக வியாபாரத்தை நீங்கள் அடுத்த மாதம் செய்வது நல்லது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்தை நீங்கள் செய்தாலே போதுமானது. அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தின் இறுதியில் அது சரியாகிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமும், குடும்பத்தில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மீனராசி அன்பர்கள், இந்த மாதம் நீங்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால் அமாவாசை, பௌர்ணமி திதிகளில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கிராம தேவதைகளை வணங்குவது நல்லது. குறிப்பாக சப்த கன்னிகளுக்கு நீங்கள் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த கிரக தோஷங்களிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் மார்ச் 15 மற்றும் 17 மற்றும் மார்ச் மாதத்தில் இறுதியான 30, 31. 12 ராசிகளுக்கும் உண்டான மார்ச் மாத பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.